ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். பிறந்த இடத்தை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இப்படி மாறி வாழக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இப்படி பிறந்த இடத்த விட்டு மாறி போய் வாழ்க்கையை நடத்துகிறாங்கன்னா அதுக்கு பலவித காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை வச்சு தான் அவங்க வெளியூர் போகிறாங்க, வெளி மாநிலத்தில் போயிருக்காங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இப்போ வெளியூர் போகிறவங்க சொந்த ஊரில் வசதி வாய்ப்புகள் இல்லை, ஏதோ ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு வெளியூரில் போய் இருப்பாங்க. சில பேர் வெளி மாநிலம் தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக, பிஸ்னஸ் விஷயமாக ஏதோ ஒரு காரணத்தை வச்சு வெளி மாநிலத்தில் போய் வாழக்கூடிய சூழ்நிலை அமையுது. வெளிநாடு போகிறவங்க படிப்பு விஷயமாக, வேலை விஷயமாக நிறைய பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளாக இருக்கணும் அப்படின்ட்டு வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய நிலை வருது. இதெல்லாம் இல்லாமல் சில பேருக்கு கட்டாயமாக பிறந்த இடத்துல இருக்கவே முடியாது, அதற்கு ஏதாவது ஒரு காரணம் வந்துடுது. அதை வச்சு எங்கேயாவது பிறந்த இடத்த விட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வாழக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கும் வந்துடும். அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணம் அப்படிங்கிறதுல அது ஒரு கஷ்டம், அதே போல் கல்வி நிலை, அதே போல் வேலை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது எதிரிகள் தொல்லை, கடன் பிரச்சனை, இப்படி பலவித பிரச்சனைகளை கொடுத்துரும். சொந்த ஊரில் இருக்க விடாமல் எப்படியாவது வேறு ஒரு இடத்துல போய் வசிக்கக்கூடிய நிலையை இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருது. அவ்வளோ சீக்கிரம் பெரும்பாலும் யாரும் பிறந்த இடத்த விட்டு போயிடுறதும் இல்லை. பிறந்த இடத்துல இருக்கிறவங்க அதிகம் பேர் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இடம் மாறி போய் வசிக்கிறது கிடையாது. எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேர் சமாளிச்சுக்கிட்டு சொந்த இடத்துலையே இருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பும் ஒரு காரணம். இப்படி வெளிநாடு, வெளியூர், அதை பிறந்த இடத்த விட்டு வெளியில் போகிற ஜாதகம் அமைப்பு எப்படி இருக்குங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம். அந்த ஜாதகத்தை நம்ம சொல்லும் போது நிச்சயமாக அவங்க வெளியூர், வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. ஒரு சிலர் தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கூட சொந்த ஊரில் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கும் எதிர்காலத்தில் அந்த திசா புத்தி வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு பிறந்த இடத்த விட்டு, ஊரை விட்டு மாற்றிடும். அவங்களுடைய வாழ்க்கை நிலை சுத்தமாக வேறொரு மாற்ற நிலைக்கு வந்துடும். இதுதான் ஜாதகத்தில் உள்ள உண்மை நிலை. இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி நிலை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆரம்பத்திலே அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நிலையை அமைச்சுக்கலாம். இல்லைன்னா திடீர்னு ஏதாவது ஒரு காரணங்கள் எப்படியாவது வரும். அந்த மாதிரி ஏதாவது காரணத்தினால மாறக்கூடிய சூழ்நிலை வரும்போது அது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி பிறந்த ஊரை விட்டு வேறு இடத்துல போய் எப்படி சமாளிக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வருமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் அதில் அவங்க மாற்றம் செய்ய முடியாது. ஏன்னா ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க வெளியில் போய் தான் வாழ்க்கையை அமைச்சிக்கிற மாதிரி வரும். அப்படி ஜாதகத்தில் இப்போ நான் சொல்கிற இந்த அமைப்பு இருந்ததுன்னா 100% அவங்க ஜாதகர் பிறந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கை நிலை அப்படி தான் இருக்கும். அது என்ன மாதிரி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாக பிறந்த இடம், பிறந்த ஊர் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் சிம்ம ராசியை சொல்லும். அந்த சிம்ம ராசியில் ராகு அல்லது கேது இருந்தாங்கன்னா அவங்க வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி பிறந்த இடத்த விட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களால வசிக்க முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பிறந்த இடத்த சொல்லக்கூடிய அந்த சிம்ம ராசியோட அதிபதி சூரியன்
ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் வந்து வெளி ஊர் இந்த மாதிரி போய் பிறந்த இடத்த விட்டு வெளியில் போகிற அவங்களுக்கு சூழ்நிலை வந்துடுது. இதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. இது இது இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பத்திலே தெரிஞ்சிட்டா வாழ்க்கை நிலையை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அமைச்சிக்கலாம். ஏன்னா எப்படியும் பிறந்த ஊரை விட்டு போய் வெளியில் தான் வசிக்க போகிறோங்கிறது அவங்களுக்கு ஜாதகருக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தான் நம்ம ஜாதகங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ சூரியன் வந்து ஒருத்தருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, மகா நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ தான் வசதி படைத்தவங்களா எவ்வளோ செல்வாக்கு உள்ளவங்களா இருந்தாலும், பரம்பரையாக அந்த ஊரில் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாலும் சொந்த பிறந்த ஊரில் இந்த ஜாதகர் வந்து இருக்க முடியாது. இவங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து வெளிநாட்டிலையோ வெளி ஊர்லேயோ வெளி மாநிலத்திலையோ இப்படி தான் அமையும். இதில் நம்ம வந்து எந்த மாதிரி அமையுங்கிறத அவங்க சுய ஜாதகத்தில் இன்னும் விரிவாக பார்த்தா தெரிஞ்சிடும். இதே போல் சூரியன் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிறந்த இடத்த விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி வந்து மாறி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமைஞ்சிருது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது, சில பேர் இப்போ பொதுவாக வெளிநாடு போகிற ஜாதகம் அப்படிங்கிறதுக்கு நிறைய கேட்டு வருவாங்க. இவங்க வெளிநாடு போய் இருக்க முடியுமா, வெளிநாட்டில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்லாம் வருவாங்க. அதே போல் சொந்த ஊரில் இருந்தால் நல்லா இருக்குமா, வெளி ஊரில் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேட்டு வருவாங்க. இதில் வந்து சூரியன் வந்து கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் இதில் இருக்கும்போது பெரும்பாலும் அவங்களுக்கு சுமூகமாகவே அவங்க வந்து வெளிநாடு இதெல்லாம் போகிறாங்க. வெளியூர், வெளி மாநிலத்திலலாம் போய் வசிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இதுவே சூரியன் வந்து ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு பாதிப்புனால தான் வெளியில் போகிறாங்க. பிறந்த இடம் விட்டு பாதிப்புனா கடன் பிரச்சனை, ஏதாவது எதிரிகள் தொல்லை, அதே போல் சொந்த ஊரில் எந்த பலனும் அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கும். அப்படி தான் வந்து வெளிநாடுக்கு பிறந்த இடத்த விட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலை வருது. இப்போ நான் சொன்ன இந்த 2 கிரகத்தை வச்சு, ராகு கேது சூரியனையும் வச்சு இந்த விஷயங்களை நான் இதில் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் லக்னாதிபதி சரராசியில் இருக்கும்போது வெளிநாடு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா, இந்த மாதிரி சூரியனை வச்சு சூரியன் ராகு கேதுவோட சம்மந்தப்படுதா, சிம்ம ராசி ராகு கேதுவோட சம்மந்தப்படுதா அப்படின்னு பார்க்கும்போது மிக தெளிவாக வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமையும் அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகர் வந்து வெளிநாடு போய் இந்த மாதிரி வெளி இடங்களுக்கு மாறி போனால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். இதே போல் சூரியன் வந்து ராகு கேது நட்சத்திரங்களில் இருக்கிறது, சிம்ம ராசியில் ராகு கேது இருக்கிறது, இதெல்லாம் கூட அமைப்பு இருக்கும். ஆனாலும் சிலர் வந்து விடாப்பிடியாக சொந்த ஊர்லேயே, பிறந்த ஊர்லேயே அங்கேயே காலத்தை கழிச்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க எந்த வித முன்னேற்றம் இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து திருமணம் செய்ய முடியாது, வேலை கிடைக்காது, வேலை இருக்காது, எந்த வித வாழ்க்கையில் முன்னேற்றமும் இருக்காது. ஒரு கஷ்டமான ஒரு மன கஷ்டத்திலே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க பெரும்பாலும் வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி பிறந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துல வாழ்க்கையை நடத்தினா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஜோதிடம் ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்கோ அதை மாதிரி வாழ்க்கை நிலையை அமைச்சிக்கிட்டா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பை வச்சுக்கிட்டு சொந்த ஊரில் இருக்கும்போது
திடீர்னு ஏதாவது பாதிப்புகள், இழப்புகள், கஷ்டங்கள், அதே போல் கடன், சொத்து இழப்பு, அதே போல் வீட்டில் ஒரு முன்னேற்றம் இல்லாமை, ரொம்ப ஒரு வறுமை நிலை, இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருது. ஏன்னா அவங்க வந்து வெளியூர், வெளிநாடு போகிறதுக்கான அத்தனை சூழ்நிலையும் வந்து இந்த சூரியன் ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கும்போது, அதே போல் சிம்ம ராசியில் ராகு கேது இருக்கும்போது அவங்களுக்கு உருவாக்கிறோம். அப்போ அவங்க அதை புரிஞ்சுக்கணும். அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஜாதகம் ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து ஓரளவுக்காவது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் நம்மளுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்தினோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்போவுமே வந்து ஆற்றுல தண்ணி போகுதுன்னா அந்த தண்ணி போகிற பாதையில் போகும்போது சுலபமாக இருக்கும். எதிர் திசையில் போனால் பிரச்சனைகள் அதிகமாயிரும், போகவும் முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு போனாலும் அதில் ஆபத்து, பாதிப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுதான் நம்ம ஜாதகத்தில் காட்டக்கூடிய வழிமுறைகள். இப்போ நான் இந்த பதிவில் வந்து பிறந்த இடத்துல அதாவது இருந்தால் பாதிப்பை தரக்கூடிய ஜாதகம், அதே போல் பிறந்த இடத்த விட்டு மாறி வாழக்கூடிய ஜாதகங்களை பற்றி இதில் பேசியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.